அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2012 சஜன்யான்னு சொல்லிட்டு ஒரு 17 வயசு பொண்ணு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாண நிலையில் அவங்களோட இது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில் அவங்களோட பாடி எடுக்கிறாங்க, காணாது போய் 2 நாள் கழிச்சு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க இது பண்ணிட்டு அப்போது அது வந்து ரொம்ப இதுவாக பேசப்படுது அந்த டைமில். அப்போது அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தடயங்கள் மறைக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க பயன்படுத்தின, அதாவது இப்போ இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறவங்க, கொலை செய்யப்பட்டவங்க, அவங்களுக்கோட அந்த ஃபாரன்சிக்கில் அவங்க இது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த உள்ளாடை வேறு ஆடையில் இருக்கிற ரத்தக்கரை அந்த இதில் தான் அந்த சிமெண்ட் டெஸ்ட்டு அதுக்கெல்லாம் போகிறப்போ இந்த லேப் டெஸ்ட்டுக்கு அதெல்லாம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையை சேர்ந்தவர் வந்து அந்த இறந்து போன அந்த சஜன்யாவோட அம்மா கிட்ட போயிட்டு அவங்களோட ட்ரெஸ், அதாவது அந்த உள்ளாடையை வந்து வேற ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களும் எதுவும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்ததாகவும் அதை கொண்டு போய் கொடுத்ததும் அந்த இதை வந்துட்டு தவறுதலாக அது வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வழக்கில் தொடர்பே இல்லாத ஒருத்தருக்கு வந்து இது பண்ணிட்டு அந்த வழக்கு போன 2022 வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் வந்து, அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க, அவரை வந்து ரிலீஸும் பண்ணுறாங்க, ஆதாரங்கள் வந்து நிரூபிக்கப்படலை அப்படின்னு. ஆனால் இதில் உண்மையான குற்றவாளிகளை போலீஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே பிடிக்கல அப்படின்றாங்க. அது வந்து அப்போ போராட்டம்லாம் அடிச்சது. அந்த சஜன்யாவோட வழக்கு இதுவானப்போ, விஷயம் வெளியே வந்தப்போ நிறைய போராட்டங்கள் வலுத்ததுனால தான் ஒரு பேரளவு ஒரு கடமைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டு அதில் இருக்கிற ஆதாரங்கள்லாம் மறைக்கப்பட்டு முழுக்க முழுக்க இது பண்ணியிருக்காங்க.